இது ஒருபோதும் நான் தடுக்க மாட்டேன். இது கண்டிப்பா நடந்தே தீரும். அப்போ நீ என்ன பண்ணணும்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஆ ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கு லக்ஷ்மி. நீ என் பேச்ச கேட்டு நடந்துக்கிற, உன் மனசை கேட்டு நீ நடந்துக்கிற. இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, நீ இதே மாதிரி சந்தோஷமாவே இரு, சிரிச்சுக்கிட்டே இரு. என்ன நடந்தாலும் சரி, என்ன தாங்கிக்கிட்டாலும் சரி, இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னைக்கும் தோத்துறாத, சரியா? எந்த நிலையிலயும் நான் சந்தோஷமா இருப்பேன், எந்த நிலையிலயும் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சிமன் ப்ராமிஸ், சிமன் ப்ராமிஸ். என்ன சிரிச்சுக்கிட்டே சிமன் ப்ராமிஸ்னு சொல்லு. நான் ஏன் ஆயுஷோட பேச்சை கிட்ட நடந்துக்கிறேன்? என்னோட குருவுக்கு மட்டும் இது தெரிஞ்சா என்னோட மானம் மரியாதை எல்லாமே போயிடும். ஆயுஷோட பேச்சை கேட்க மாட்டேன். நான் எதை பத்தி யோசிக்கிறதா இல்ல. இப்பவே முகூர்த்த தேதியை குறிச்சு கொடுக்குறேன். ஆண்டி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இப்பவே இவரோட குருவை கூப்பிடுங்க ப்ளீஸ். குட், எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. நான் லக்ஷ்மியை மனசார காதலிக்கிறேங்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். ரிஷி, நல்ல வேலை நீயே வந்துட்ட. பண்டிதர் கல்யாண தேதியை குறிச்சிட்டு இருக்காரு. ஐ அம் சோ எக்ஸைட்டட். ஆனா இந்த பண்டிதர் ரொம்ப டைம் எடுக்கிறாரு, என் மூடையை கெடுத்துட்டாரு. மலிஷ்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. இன்ஃபேக்ட் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். ரிஷி அவனோட ரூம்ல காணோம். ஐயோ கடவுளே, அப்ப அவன் எல்லார்கிட்டயும் சொல்ல போயிட்டானா? நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். ஸோ நீங்க எல்லாரும் நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கேட்கணும் அண்ட் என்ன புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணுங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம் ரிஷி? இவர் இங்க தேதியை குறிக்க வந்திருக்காரு, ஆனா நீ என்னடானா என்னாச்சு? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ரிஷி, பண்டிதரை ஏன் தடுக்கிற? உங்க 2 பேரோட கல்யாண நாளை தவிர்த்து முக்கியமான விஷயம் வேற என்ன இருக்க போகுது? மாம், நான் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் வந்திருக்கேன். அப்ப சீக்கிரம் சொல்லு. நீ எதுக்காக வெயிட் பண்ற? பண்டிதர் டேட் குறிச்சிட்டு இருக்காரு, சொல்லு என்னன்னு. மலிஷ்கா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது வந்து என்னன்னா, நான் லக்ஷ்மியை தான் லவ் பண்றேன். சாரி, கம்மிங்க, திரும்ப சொல்லு. நீ அதை கேட்ட மலிஷ்கா? நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சு. நான் லக்ஷ்மியை லவ் பண்றேன். Shut up. Just shut up. Don't you dare say that again. நீ லக்ஷ்மியை லவ் பண்ணல. நீ என்னதான் லவ் பண்ற? நீ யார லவ் பண்றியோ அவ உன் முன்னாடி தான் நிக்கறா. அதோட என் பேரு லக்ஷ்மி இல்ல, நான் மலிஷ்கா. நீ மலிஷ்காவை தான் லவ் பண்ற, புரிஞ்சுதா? என்னைக்கு பண்ணல, பல வருஷங்களா பண்ற, காலம் காலமா நீ பண்ணுவ. வாட் இஸ் ராங் வித் யூ ரிஷி? என்னாச்சு? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? லக்ஷ்மி மறுபடியும் என்ன உன்னை மயக்கிட்டாளா? ஒழுக்கத்தை மீறி பேசுற ரிஷி. இப்படி பேச எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? எதுல விளையாடணும்னு விவசாய இல்ல? இங்க பாரு, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முகூர்த்த நாளை குறிச்சுக்கிட்டு இருக்காரு பண்டிதர். ஆனா நீ இப்போ வந்து லக்ஷ்மியை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ மலிஷ்கா மனசுல கற்பனையை ஏன் வளர்த்த? எதுக்காக அவ கூட உறவு வச்சுக்கிட்ட? மலிஷ்காவை ஏமாத்த பாக்குறியா? இல்ல ரிஷி, அப்படி நடக்க நான் நிச்சயம் விட மாட்டேன். நீ லக்ஷ்மிய லவ் பண்ணல. இதெல்லாம் அவ பண்ற சதி, திருட்டுத்தனம். அடுத்த முறை என்கிட்ட இந்த மாதிரி பேசுறேன்னா வீட்டை விட்டு விரட்டி விட்டுடுவேன் பாத்துக்க. ரிஷி, இந்த விஷயம்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்ல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்ப சொல்லு. ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லு ப்ளீஸ். மாம், லக்ஷ்மி, 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 மலிஷ்கா,
How dare இல்ல she? மலிஷ்கா, ஜஸ்ட் காம் டவுன். உன்னுடைய கனவு கண்டிப்பா பலிக்கும். ஜஸ்ட் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. அங்க லக்ஷ்மி கல்யாணம் நிச்சயமாகுது, இங்க உன்னது. இதெல்லாம் பார்த்து நீ உன் மூட கெடுத்துக்காத. இங்க நடக்கிற நாடகம் எல்லாம் அதிக நாள் செல்லாது. சோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். இன்னைக்கு முடிவாயிடும் மலிஷ்கா. லக்ஷ்மியோட மனசுல எதுவுமே கிடையாது. இல்லைன்னா இப்படி ஓப்பனா வந்து அவனை இழுத்துட்டு போயிருக்க மாட்டா. I see. அவ எல்லார் முன்னாடியும் ஓப்பனா என்ன பண்ணான்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். மயக்கம் போட்டு கீழே விழுந்தாளே. மலிஷ்கா போதும். அனாவசியமான பேச்சு எதுவும் இங்க வேண்டாம். நீ அங்க என்ன பண்ணலான்னு இருந்த? என்ன லவ் பண்ற விஷயத்த அங்க போய் சொல்லலாம்னு பாத்தியா? ஆ. முதல்ல நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ ரிஷி. நிஜமாவே நீ என்ன லவ் பண்றியா என்ன? முதல்ல இத நீ புரிஞ்சுக்கோ. இந்த விஷயத்த நீ தெரிஞ்சுக்கோ. உன்னோட மனசுக்கு புரியவே. நீ யார லவ் பண்ற, யார லவ் பண்ணலன்னு உன் மனசுக்கு புரியவே. அப்படி புரிஞ்சு உன்னால சொல்ல முடியலனா அப்புறம் நான் உனக்கு சொல்றேன். நீ என்ன லவ் பண்ணவே இல்ல. இல்ல, தப்பா சொல்ற. நான் உன்னதான் லவ் பண்றேன். லவ் பண்ணல. நான் பண்றேன். ஐயோ ரிஷி, நீ என்ன லவ் பண்ணல. நீ மலிஷ்காவை தான் லவ் பண்ற. உன்னையே நீ இப்படி குழப்பிக்காத ரிஷி. நீ உன்னை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கல, நீ என்னையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ற. நீ என்னதான் லவ் பண்ற, மலிஷ்காவை லவ் பண்ணலன்னு சொல்ற. ஆனா நேத்து வரைக்கும் மலிஷ்காவை தானே லவ் பண்ணிட்டு இருந்த. என்ன பிடிக்காம தானே இருந்த. புரிஞ்சுக்கோ, நீ என்ன லவ் பண்ணல ரிஷி. நீ மலிஷ்காவை தான் லவ் பண்ற. தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ குழம்பி போகாத. என்னையும் குழப்பி விடாத. அவ உன் உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணல, அதனாலதான் உனக்கு கோவமே வருது. ஆனா ரிஷி, மலிஷ்கா முயற்சி பண்ணா. அவ மனசார முயற்சி பண்ணா. அவ இடத்துல யாரா இருந்திருந்தாலும் காப்பாத்திருக்க முடியாது. ஆனா நீ வந்து என்ன காப்பாத்தின லட்சுமி. நீ என் உயிரை காப்பாத்திருக்க. இதுக்கு முன்னாடியே ஏன்னா காப்பாத்திருக்க. அதுதான் என்னுடைய பாக்கியம். உன்னோட உயிரை காப்பாத்துறது என்னுடைய பாக்கியம். இது விதியோட விளையாட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா ரிஷி, நீ இப்படிலாம் குழம்பி போகாத. ப்ளீஸ், தயவு செஞ்சு நீ உன்னையே கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இங்க பாரு ரிஷி, நீ நீ ரொம்பவே நல்லவ, உண்மையானவ. உன்னோட மனசுல எந்த பாவமும் இல்ல. நீ லிட்டரலா ஒரு குழந்தை மாதிரி. அதாவது அம்மா குழந்தைய திட்டு செய்வாங்க, அப்போ நேரா குழந்தை அப்பா கிட்ட தான் போகும். ஆனா இரவு நேரத்துல அது மறுபடியும் அம்மா கிட்ட தான் வந்து சேரும். அதே போலதான் நீயும் ரிஷி. நீ மறுபடியும் மலிஷ்கா கிட்ட தான் போய் நிப்ப. ஒரு செகண்ட், எனக்கு இந்த எக்ஸாம்பிள் சுத்தமா புரியவே இல்லை. அம்மா, என்ன எக்ஸாம்பிள் இது? அண்ட் இன்னொரு விஷயம் லட்சுமி, இங்க பாரு, நான் ஒத்துக்கிறேன். நான் குழம்பி போயிருந்தேன்னு ஒத்துக்கிறேன். என்னால முடிவெடுக்க முடியல. நான் ஏதோ குழப்பத்துல இருந்ததுனால என்னால முடிவெடுக்க முடியல. ஆனா இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. எனக்கு எல்லாமே புரியுது. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். அண்ட் ஒரு செகண்ட், என்னோட மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் யாரை பத்தி என்ன ஃபீல் பண்றேன், நான் யார் கூட இருக்க விரும்புறேன், யார் கூட இருக்க விரும்பல, நான் யாரை லவ் பண்றேன், யாரை லவ் பண்ணல, உனக்கு எப்படி தெரியும்? நீ தானே சொல்லுவ ரிஷி, உன்னை விட எனக்கு உன்னை நல்லா தெரியும்னு. ஆ ஆ நான் இப்பவும் சொல்றேன். ஆனா இப்ப நான் சொல்றதா உண்மை லட்சுமி. என் மைண்ட், என் மனசு இங்க அங்க அலையல. அண்ட் எனக்கு ஒண்ணுதான் தெரியும். நான் உன்னை மனசார காதலிக்கிறேன் லட்சுமி. சரி, நீ ஒரு விஷயம் சொல்லு. அட் ஏ டைம்ல நான் உன்னையும் மலிஷ்காவையும் எப்படி காதலிக்க முடியும்? ஒரே நேரத்துல என்னால எப்படி ரெண்டு பேரை ஏமாத்த முடியும்? ரெண்டு பேர் மேலே ஒரே நேரத்துல அன்பு இருக்குமா? நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன் லட்சுமி. அதுக்கு இதுதான் அர்த்தம். நான் மலிஷ்காவை காதலிக்கல. மலிஷ்காவோட லவ் ஒரு பிரம்ம தான். அது கலைஞ்சு போச்சு. அது பிரம்ம இல்ல, அதுதான் உண்மை. நீ மலிஷ்காவை மட்டும் தான் லவ் பண்ற. நீ என்ன லவ் பண்ணவே இல்ல ரிஷி. நான் சொல்ற விஷயத்தை நீயே ஏத்துக்கோ. நீ மலிஷ்காவை மட்டும் தான் லவ் பண்ற. அவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் ஏன் இதை ஒத்துக்கணும்? அது உண்மை இல்லன்னு போது ஏன் அதை ஒத்துக்கணும்? இங்க பாரு லட்சுமி, நான் தான் சொல்லிட்டு இருக்கல, நான் உன்னதான் காதலிக்கிறேன், மலிஷ்காவை காதலிக்கலன்னு. அப்புறம் எதுக்காக நீ என்ன மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ற? எதுக்காக திரும்ப மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டே இருக்க? ஏன்னா நீ மலிஷ்காவை மட்டும் தான் லவ் பண்ற. அது எனக்கு தெரியும். நீ என்ன லவ் பண்ணவே இல்ல ரிஷி. உன்னோட கல்யாணம் மலிஷ்கா கூட தான் நடக்க போகுது. எனக்கு கல்யாணம் வேற எங்கேயும் நடக்க போகுது. நம்ம முன்னேறி போயாச்சு ரிஷி. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, முகூர்த்த தேதியும் குறிக்க போறாங்க. நம்ம கிட்ட சுத்தமா டைமே இல்ல. உனக்காக நான் எல்லாத்தையும் மாத்துவேன். அந்த முகூர்த்தத்தையும் மாத்துவேன், அந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவேன். இப்ப என்ன பண்ணணும் நீயே சொல்லு. உனக்காக நான் எல்லாம் பண்ணுவேன், எல்லாத்தையும் நிறுத்துவேன். நிறுத்துவியா? நீ நிறுத்திட்டா எல்லாமே நின்றுமா என்ன? மலிஷ்காவோட அன்பு, அவளோட ஃபீலிங்ஸ், அவளுடைய கனவு, உன் கூட அவ வாழணுங்கிற அவளோட ஆசை, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ ஆசைப்பட்டிருக்கா. இது எல்லாமே நின்னு போயிடணுமா? இதெல்லாம் நீ பேசுறதுக்கு முன்னாடி மலிஷ்காவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு ரிஷி. அவளோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவ என்ன செய்வா? என்ன இந்த வீட்டை விட்டே விரட்டி அனுப்புனாங்க. ஆனா நீ மலிஷ்காவை உன்னோட வாழ்க்கையில இருந்து விரட்டுற.
அவ பாவம் என்ன பண்ணுவா? நான் ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னால என்னையே மன்னிக்க முடியாது ரிஷி. என்னால என்னையே மன்னிக்க முடியாது. என் அப்பா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கத்து கொடுக்கல. அதோட நீ மலிஷ்காவை பத்தி மட்டும் யோசிக்காத, இந்த வீட்ல இருக்கிறவங்க பத்தியும் யோசியே. இந்த நேரத்துல நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கலனா எல்லாரும் வருத்தப்படுவாங்க, எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, எல்லாரோட மனசு ஹர்ட் ஆகும். எவ்வளவு நாள் இப்படியே இருப்பாங்கன்னு தெரியாது. இது எல்லாமே உன்னாலதான் நடக்கும். உன்னால உன்னையே மன்னிக்க முடியுமா? இல்ல, மன்னிக்க முடியாது. ரிஷி, இந்த லவ்வர்ஸ் ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. திரும்பி வரும்போது குடும்பத்தார் ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? குடும்பத்தாரை விட்டு அவங்க விலகி இருக்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு உனக்கு தெரியுமா? நம்ம குடும்பத்தார் நம்ம கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க. அதை நம்ம உண்மையாக்கி காட்டணும் இல்லையா? சொல்லு ரிஷி. அதோட எல்லாத்தை விட இது ஒரு பெரிய விஷயம். அன்பு. அன்பு அன்பு தான் எல்லாத்துக்கும் காரணமே. இங்க அன்பு ஒண்ணு இருந்தா போதும், எல்லாம் நடக்கும். நீ மலிஷ்காவை தான் லவ் பண்ற, அவளதான் லவ் பண்ற. இங்க பாரு, நீ இன்னைக்கு என்கிட்ட சொன்ன விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ரிஷி, ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ணு. நான் எந்த ப்ராமிஸும் பண்ண மாட்டேன். ரிஷி, நீ மட்டும் ப்ராமிஸ் பண்ணலனா நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன் ரிஷி. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடியட்டும். லக்ஷ்மி, நீ இங்க தான் இருக்கியா? நான் உன்னை வேற ரூம்ல தேடிட்டு இருந்தேன். உனக்காக ஒரு வரன் பார்த்திருக்கேன். பையனோட அம்மா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. வா போலாம். கிடைச்சிருச்சு. கிரக நட்சத்திரங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அப்படின்னா முகூர்த்தம் கிடைச்சாச்சா? அப்போ எந்த தேதின்னு சொல்லுங்க. அது முகூர்த்த தேதியை சொல்லுங்க. இதெல்லாம் என்ன? லக்ஷ்மி ஏன் உன்னை இழுத்துட்டு போனா? நம்ம 2 பேரோட வாழ்க்கையை காப்பாத்த, உன் லைஃபை செட் பண்றதுக்காக மலிஷ்கா. என்ன? அதை விட்டுற. நீங்க முகூர்த்த தேதியை சொல்லுங்க. எதுக்காக சர்காஸ்டிக்கா கேக்குற? அவ்வளவு எக்ஸைட்டடா நீ இருந்தா எதுக்காக முதல்ல இதை வேண்டான்னு மறுத்துட்டு போன? அது எதுக்குன்னா, டெஸ்டினேஷன் வெட்டிங் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அதுக்கு தான் லேட்டா ஏதாவது முகூர்த்தம் இருக்கான்னு கேட்க வந்தேன். கொஞ்சம் தள்ளி போனா பெட்டரா இருக்கும்ல. ஆனா பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. முகூர்த்தம் எப்ப வேணா இருக்கட்டும். நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் மலிஷ்கா. நீயும் இந்த குடும்பமும் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். அண்ட் லக்ஷ்மி எனக்கு ஒரு விஷயத்தை கத்து கொடுத்தா. லக்ஷ்மி என்ன சொன்னான்னா, நம்ம சந்தோஷத்தை பத்தி நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை பத்தி நினைக்கிறதா நல்லதுன்னு சொன்னாங்க. என் குடும்பத்திலையும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்கல்ல, அண்ட் அவங்க நம்பிக்கையை நான் தான் காப்பாத்தணும்ல. ஐ see. சோ லக்ஷ்மி சொன்னதால தான் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. நீயும் என்கிட்ட இதுதானே சொன்ன. அப்ப நீ சொல்லலையா? நீ சொன்னதுனால தான் நான் செய்யறேன் மலிஷ்கா. ரியலி? ஐ லவ் யூ. பண்டிதரே, நீங்க சொல்லுங்க, முகூர்த்த நாள் என்னைக்கு? அடுத்த மாசம் முதல் வாரத்திலேயே அற்புதமான முகூர்த்தம் இருக்கு. ரியலி? அடுத்த மாசம்? அப்படின்னா அண்ணி, நம்ம கிட்ட கண்டிப்பா நேரமே கிடையாது. பண்டிதரே, ரொம்ப நன்றி. முகூர்த்த நாள் குறிச்சு கொடுத்துருக்கீங்க. மாம், உங்களுக்கு சந்தோஷமா? என்ன சாதாரணமா கேட்டுட்ட ரிஷி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நீயும் மலிஷ்காவும் மாலையும் கழுத்துமா வீட்டுக்குள்ள வரணும். அப்போ என் சந்தோஷம் ரெட்டிப்பாயிடும் பாத்துக்க. உங்களுடைய எந்த ஆசையும் நிறைவேறும். கண்டிப்பா நடக்கும். வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா.
எனக்கு உன்னோட போட்டோ கிடைச்சது. போட்டோ பார்த்த உடனே உன்னை செலக்ட் பண்ணிட்டேன். என்னோட தீர்த்த யாத்திரையும் முடிய போகுது. நான் திரும்பி வந்த உடனே மீட் பண்ணலாம். ஆ நீங்க நீங்க பத்திரமா வாங்க. உங்க யாத்திரை நல்லபடியா முடியறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதெல்லாம் நடக்கும்மா. அதான் நீ கிடைச்சாச்சு. இப்போ நேர்ல தான் சந்திக்கணும். அதுவும் சீக்கிரம் சந்திக்கலாம். சரியா? போனை வைக்கிறேன். சரி, நான் வச்சிடுறேன். இப்ப நம்ம இந்த வரனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ம்? நான் கீழே போய் எல்லார்கிட்டயும் இந்த குட் நியூஸ் சொல்றேன். என்னால என்னோட பாஸ்ட் அப்புறம் என்னோட உண்மையை மாத்த முடிச்சா நல்லா இருக்கும். டாட் ரொம்ப சரியா தான் சொன்னாரு. ஐ டோன்ட் டிசர்வ் லக்ஷ்மி. லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. அதோட உண்மையானவ. நான் லக்ஷ்மிக்கு தகுதியானவ இல்ல. அவளுக்கு அவளை மாதிரியே நல்ல ஒரு பெஸ்டான பையன் கிடைக்கணும். எஸ், லக்ஷ்மியை நான் மனசார விரும்புறேங்கிற இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கணும். நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ அம் இன் லவ் வித் யூ லக்ஷ்மி. ஆனா ரிஷி, என்ன நீ மனசார நேசிக்கிற இந்த விஷயத்த நீ முதலே உணர்ந்திருந்திருக்கணும். ஒருவேளை இதுதான் என்னுடைய பாக்கியமோ என்னமோ. இதுதான் லக்ஷ்மியோட பாக்கியம். அதோட நீ இன்னைக்கு என்கிட்ட சொன்ன விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. பண்டிதரே, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனாலும் நல்ல முகூர்த்த நாள் குறிச்சு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க. நல்லது. பண்டிதரே, இதையும் வாங்கிக்கோங்க. சகுனம் தட்சணா என்ன வேணா சொல்லிக்கோங்க. நன்றி. வளமோடும் நலமோடும் வாழ்வாங்க வாழ்க வாழ்க. எல்லாருக்கும் வரேன். தேங்க்யூ சோ மச் ஆண்டி. எனக்கு எதுக்கு மலிஷ்கா தேங்க்ஸ் எல்லாம்? நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. கல்யாணத்துக்கான ஏற்பாடு எக்கச்சக்கமா இருக்கு. ரொம்ப கிராண்டா இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணும். ஆண்டி, நம்ம டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணலாமா? ரிஷி ஆசைப்பட்டான்ல. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அது சந்தோஷமா இருக்கும். அண்ணி பாத்தீங்களா, கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள ரிஷிக்காக பேசுறா. அவனுடைய ஆசையை நிறைவேத்துறா. கல்யாணம் எல்லாம் பேச்சுக்கு தான் நடத்துறோம். மல்லிஷ்கா எப்பவோ ரிஷிய கணவனா ஏத்துக்கிட்டா. அவன் என்ன சொன்னாலும் அவ கேப்பா. ட்ரூ. நல்லது. இன்னைக்கு ஹோலி பண்டிகை. நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த நல்ல நாள்ல நம்ம சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடணும். கிரண், இப்போ உனக்கு எந்த குறையும் இல்லைல்ல? நீலம், ப்ளீஸ் இப்படி பேசாத. நான் என்னைக்குமே உன் மேல குறைப்படல. ஆமா, நான் என் பொண்ணை பத்தி தான் கவலைப்பட்டேன். ஒரு ஃப்ரெண்டா என்னைக்குமே நான் உன் மேல கோவப்படல. என்ன செய்ய, நானும் ஒரு அம்மா தானே. சில நேரம் கோவம், வருத்தம். பட் ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஏய் கிரண், சாரி எல்லாம் சொல்லாத. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள சாரி எல்லாம் எதுக்கு? சொல்ல போனா மலிஷ்கா எனக்கு பொண்ணு மாதிரி. இவளுக்கு கஷ்டம், ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்னால தாங்க முடியாது. இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ல இருந்து சம்மந்தி ஆயிட்டீங்க. முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு. நாளைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து இந்த ஹோலி பண்டிகையை கிராண்டா கொண்டாடி ஆகணும். கூடவே கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளையும் எந்த குறையும் இல்லாம செய்யணும். கரெக்ட். மலிஷ்கா, இன்னைக்கு நைட் நீயும் ரிஷியும் ஹோலி கொண்டாட வெளியே போயிட்டு வாங்க. சரி, நான் போறேன். என்னப்பா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க வேலையை முடிச்சிருவேன்னு சொல்லி தான் போனீங்க. ஆனா உள்ள என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்னாச்சு? உன்னோட வேலையும் பார்த்தம்பா. 6 மாசம் வரைக்கும் நல்ல முகூர்த்தமே இல்லைன்னு சொன்னேன்.
ஆனா அவங்க என்னோட குரு கிட்ட பேசுறதா சொன்னாங்க. அப்படி பேசினாருன்னா என்னோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போயிடும் இல்லையா? அப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்? இங்க பாரு, நீ கவலையப்படாத. ஏன்? ஆயுஷ், நான் உன்னை பத்தி யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லல. சொல்லி இருந்தா உன்னோட குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பமே வந்திருக்கும். உன்னோட பேரை சொல்லி எதுக்காக குழப்பத்தை உண்டு பண்ணணும்? தேவையில்லாத விஷயங்களை சொல்றது மிகப்பெரிய பாவம். எதுக்காக குழப்பத்தை ஏற்படுத்தணும்? என்ன லாங்குவேஜ் இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க திரும்ப இந்த மாதிரி பேசுனீங்க, நான் மயக்க வந்து கீழே விழுந்துருவேன். ஜாக்கிரதை. பரமேஸ்வரன், பார்வதி 2 பேரும் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். நல்லா இரு. ஆ? இவர் இப்ப என்ன பேசிட்டு போறாரு? என்ன புத்தி? எனக்கு அவரு இதெல்லாம் உள்ள இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு தான் புரியணும் யார் 2 பேர் லவ் பண்றாங்க, எந்த 2 பேரை பிரிக்க கூடாதுன்னு. ஆண்டி, லக்ஷ்மி கல்யாணம் என்ன ஆச்சு? இன்னைக்கு முடிவாயிடும் மலிஷ்கா. இதோட உன் லைஃப்ல யாருமே குறுக்க வர மாட்டாங்க. யாரும் குறுக்க வந்து தடுக்க மாட்டாங்க. சோ டோன்ட் வரி. இங்க பாரு, லக்ஷ்மியும் ரிஷியோட லைஃப்ல இருந்து விலகிடுவா. ஐ ப்ராமிஸ். ஐ ஹோப். ஒரு குட் நியூஸ் இருக்கு. ரியலி? லக்ஷ்மிக்கு வரன் கிடைச்சாச்சா? பையனோட அம்மா லக்ஷ்மி கிட்ட பேசிட்டாங்க. அவங்க இங்க வந்ததும் லக்ஷ்மிய பாப்பாங்க. இந்த வரன் முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லுங்க. கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. லக்ஷ்மிய பையனோட அம்மாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க கவலையே படாதீங்க. அதற்கட்டும், பையன் விஷயத்துக்கு வா. அவனுக்கு லக்ஷ்மியை பிடிச்சு போயிரும்ல. லக்ஷ்மியை பிடிக்கலன்னு யாராவது சொல்வாங்களா? லக்ஷ்மி யாருக்கு கிடைக்கிறானோ அவன் கொடுத்து வச்சிருப்பான். ஐ அம் ஷியோர்.